வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் இரட்டை வேடத்துல நடித்து வெளியான படம் தான் தி கோட். இந்த படம் வெளியாகி 25 நாட்கள்ல வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது. ஆரம்பத்தில் இப்படம் பல நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றாலும் வசூலில் சக்க போடு போட்டது. தி கோட் படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் 380 கோடி பட்ஜெட்ல தயாரித்திருந்தது. இதுல விஜயின் சம்பளம் மட்டுமே 250 கோடி என்று கூறப்பட்டது. இந்த சூழல்ல முதல் நாளே கிட்டத்தட்ட 126 கோடி ரூபாய் வசூலை கோட் படம் அள்ளியதாக தயாரிப்பு நிறுவனமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. அதோடு 2 வாரங்கள் வேறு எந்த படமும் தமிழில் வெளியாகாததால் கோட் படம் வசூல் வேட்டையாடி வந்தது. ஆனால் கடந்த 2 வாரங்களாக தமிழ் சினிமாவில் எக்கச்சக்க படங்கள் வெளியாகி இருக்கிறது. அதுல ஹரிஸ் கல்யாணின் லப்பட் பந்து, கார்த்தியின் மெய்யழகன் போன்ற படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. புது படங்களின் வரவால் கோட் படத்தின் வசூல் குறைந்திருக்கிறது. 1000 கோடி வசூல் செய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில 25 நாட்களிலே கிட்டத்தட்ட 460 கோடி வசூலை கோட் படம் வசூல் செய்திருக்க வாய்ப்புள்ளது என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் படம் வெளியாகி 1 மாதத்தை நெருங்க உள்ள நிலையில தி கோட் திரைப்படம் வரும் 3ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஆகையால திரையரங்கை காட்டிலும் OTTல பார்க்கத்தான் ரசிகர்கள் அதிகம் ஆர்வம் செலுத்தி வருகிறார்கள். OTTல கண்டிப்பா தி கோட் படம் புதிய சாதனை படைக்கும் என விஜய் ரசிகர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வராங்க.